தேங்க்யூ லார்ட். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தாப்பனே, இந்த குட் ஃப்ரைடே நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உலகம் முழுவதும் கர்த்தாவே இந்த நாளை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நாம மகிமைக்காக கொண்டாடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு தேவ சபைகளிலும் கர்த்தாவே எழுப்புதல் அக்னி உண்டாவதாக. தேவ மகிமை வெற்றி சேர்க்க முடியாய் தாழ்த்துகிறையா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரையா, எங்களுக்காய் ஜீவன் கொடுத்து மீட்ட தேவ சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாய் தாழ்த்துகிறேன். கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, இந்த நாளின் ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கருவைகள் வெளிப்படுவதாக கரிய செய்யும். இயேசுவின் ரத்தத்தின் நல்ல பிதா. பாவி நான் என்ன செய்தேன், ஓவே ஜீவன் நீர் விட்டதற்காய். தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில், தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில் தாவி உயிர் விட்டு ஜீவித்ததென் கோலோ. பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்காய். பாவி
பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவன் நீர் விட்டதற்கா தேவ கோபத்தினால் மேவி சிலுவை தேவ கோபத்தினால் மேவி சிலுவை தாவி உயிர் விட்டு ஜீவித்ததென் போலும் பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவன் நீர் விட்ட
அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதிசயம் இது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதையே அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே, அதையே நீதம் வாழுவேன். அவர் பாதையை நான் தொடர்ந்தேகிடவே, அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன், ஜீவனும் வைத்தேன். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன், ஜீவனும் வைத்தேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார், என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். என்ன நாள்? பெரிய வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே. இயேசு சிலுவையிலே சொன்ன 7 வசனங்கள். ஆண்டவரை கேட்க பாடுகளை அணிவித்த பாபுக்காமனவா, பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியாலே. ஆவியான மத்தியில் சொல்லுகிறத என்னக்கா கேளுங்க. காண்கிற தேவன், கைவிடாத தேவன் சிலுவையிலே 7 வசனங்களை சொன்னார். இந்த 7 வசனங்கள் எப்படிப்பட்டது? எத்தன்மை உள்ளது? பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறா. ஆண்டவராகிய கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவே, இவர்களுக்கும் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தெரியல பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் தப்பு செஞ்சா உடனே அது இல்லை, பிள்ளைக்கு தெரியாது, அதனால சாரின்னு சொல்லிடுவாங்க. யாரு பெற்றவங்க? ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை கர்த்தர் பரதேசிலே, அதாவது ஆண்டவரை கர்த்தர் சமூகம் பக்கத்திலே 2 திருடர்களை வலப்புறம் இடப்புறமும் வைத்திருக்கிறார்கள். திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். கள்ளன் மத்தியிலே கள்ளனை போல தொங்குகிறார். ஆண்டவரை கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் செய்கிற தேவனை கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவரை கர்த்தர் ஒருவன் சொல்கிறான், தப்பா சொல்கிறான். இன்னைக்கு ஆண்டவரை கர்த்தர் தேவனுடைய மகிமை வெளிப்படும். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பா. ஒருவன் அற்பமாய் பேசுகிறான். ஒருவன் ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அதாவது கடந்த நல்ல வாக்குத்தத்தம், உன்னை நீ வெறுத்து உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுமதி நாமம் என்னை பின்பிட்டு வா. இது கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அதன்படி நீ நடக்கணும். அப்பதான் நீ கிறிஸ்தவன், அப்பதான் நீ கிறிஸ்தவன். இல்லைன்னா இல்லை. ஆண்டவரை கர்த்தர் நம்ம நடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பெரிய காரியங்களே கர்த்தராகி தேவன் செய்கிறார். பக்கத்தில் இருக்கிறவன் ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்க, என்னன்னா, நான் கர்த்தருக்கு மகிமை. சிலுவையில் அறைப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ கிறிஸ்துவானால் என்னையும் உங்களை ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். சிலுவையிலே
அறியப்பட்டிருக்கிற அவன் இகழ்ந்தான். யார? ஆண்டவரை. அப்போ ஆண்டவரை கேட்க கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பக்கத்தில் இருக்க திருட என்ன சொல்கிறான்னா, நீ அப்படி சொல்லாத, நம்ம தான் சிலுவை உன்னை நீ வெறுத்து உன் சிலுவையை எடுத்து நீ கிறிஸ்தவர்கள் கடைசி காலம் கர்த்தருடைய வருகை சீக்கிரம், அவர் வருகைக்கு முன் அடையாளங்கள் இன்றைக்கு நம் கண்காலாக காண்கிறோம். மற்றவங்களை முன்னால் வைக்காத, ஒன்றை முன்னால் வை. ஆண்டவரை கர்த்தரை முன்பாக வைத்து உன்னை வை. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். மற்றவங்களை பார்க்கும்போது மற்றவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, படித்தவங்களா பட்டதாரியாக இருப்பாங்க, ஆனால் நீ குறைவுளாக இருப்பா. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை அங்கே செய்கிறவராக இருக்கிறார். ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்திடலாம் என்று சொல்கிறார். யார் கடைசியில்? ஆனால் நம்ம மருத்துவமனையிலெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கடந்து போகிறோம். பெரிய காரியங்களை செய்து தேவனை கர்த்தர் அதை சேர்த்து காட பண்ணுகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக கர்த்தர் நாமத்துக்கும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். காண்கின்ற தேவன் இதோ கர்த்தருக்கும் மகிமை. பக்கத்தில் அதாவது வளர்த்த தாய் சொந்த பந்தத்தை மறக்கவில்லை. ஆண்டவரை கர்த்தர் ஜனத்தை மறந்துருன்னு இல்லை. அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்காது, அவங்கள்ட்ட ஆலோசனை வேண்டாம். அவங்கள்ட்ட ஆலோசனை படி நடந்தால் நீ கெட்டு போவ. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. உன்னை வெறுத்து உன் சிலுவை ஆனது நீ எடுத்து அவரை நீ பின்பற்றி வருகிறதுனாலே ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கும் மகிமையாகட்டும். கர்த்தருக்கும் மகிமை. இதோ உன் மகன், மகனை பார்த்து சீசனை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்கிறார். மூணாவது. நாலாவது, கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது கர்த்தாவே நீர் ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? நான் உத்தமத்தில் இருந்தேனே, உக்கமாரி ஆக்கமானா பவியாக்க பரவல் அருமத்திருவா, நான் பாவம் போக்க பலியாக வந்தேனே என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமுண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆத்துமதாகும். இந்த வெயிலில் கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாவதாக தாகும். பெரிய காரியங்களை தேவனை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவர். தாகமாய் இருக்கிறேன். ஏழாவதாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆறாவதாக முடிந்தது என்று பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். முடிந்தது. ஏழாவதாக பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கே நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆண்டவரை கர்த்தர் நீதி நிறைவேற அவர் உச்சித்தான் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. யுத்தம் யார் செய்வா? ஆண்டவரை கர்த்தர். பெரிய காரியங்களே கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதனாலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கே நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நல்லவர். லூக்காவிலே நாம் வாசிக்கின்ற வேளையில் 23 அதிகாரத்தில் 34வது வசனம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியார் இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு என் வஸ்திரங்களை அவர்கள் சீட்டு போடுவார்கள்னு. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறார். நன்மை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும். கர்த்தருடைய நாமத்துக்கு மட்டும் மகிமை. பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்று சொல்லணும். காண்கிற தேவன், கைவிடாதவர்கள். ஆண்டவரை கர்த்தர் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது. ஏன்னா ஆண்டவர் அவர் இருக்கும்போது நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார், தேடி போனார். ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். குற்றப்படுத்தி பேசுகிறாங்கன்னு நினைக்காத. ஆண்டவரை மட்டும் பாரு.
உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான், நீ என் கண்மணி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவருக்கு கண்மணி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த கண்மணி, உன்னை தொடுபவனை விடுவதில்லை. நீ எந்த கண்மணி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை கர்த்தர் இரண்டாவதாக இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா. யாருக்கு சொல்லுகிறார்? கொலைகாரனுக்கு, கொள்ளையனுக்கு, திருடனுக்கு சொல்லுகிறார். யாரு? அவரோடு சிலுவையிலே தொங்கின கள்ளன். 23 லூக்கா 23 ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். 43வது வசனம். இன்றைக்கு பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசிகள் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். யார் அவன்? அவன் திருட, ஆண்டவரோடு பாவத்துக்கு அடிமைப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவரோடு வலதுபுற இடதுபுற 2 பேர். ஒருவன் தூசிக்கிறான், ஒருவன் இல்லை. ஆண்டவரை கர்த்தரை நீ அப்படி சொல்லாத, நம்ம செஞ்ச தப்பு. ஆனால் தன்றைக்கே மருத்துவமனையிலெல்லாம் போய் கடைசியில் போய் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? நம்ம மனம் திரும்புதல் இமை பொழுதில் கர்த்தராகி தேவன் அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். பாவி என்று தள்ளல, பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்தேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் அதிசயத்தை காணப்படுகிற தேவன். நீ இத்தனை தர பார்த்தியா, இத்தனை தர பார்த்தியா, நான் கிறிஸ்தவா. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் சினிமா பாவத்துக்கு தாய். டிவியில் தான் பார்க்குறேன் சினிமா. ஆண்டவரை கர்த்தர் உணர்த்துகிறது உள்ளத்தை ஆழத்தில் வைத்து கடந்து வா. காண்கிறதே அவன் கைவிடாதவராக தான் எடுக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமாக இருக்கிறார். ஒருபோதும் விலகாதவர், ஒருபோதும் கைவிடாதவர், ஒருபோதும் மறவாத தேவனுடைய மகிமை வெளிப்படம் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். 3வதாக ஆண்டவரை கர்த்தருக்கு சூத்திரம். யோவான் 19 அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இந்த சிஷ்யனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே இதோ உன் மகன். ஆண்டவரை கர்த்தர் முன்னால ஒரு தடவை சொல்லிடுவார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவங்க எனக்கு தாய் இல்லைன்னு. ஆண்டவரை கர்த்தர் ஸ்ரீ யாராவது அவருடைய வசனம் வார்த்தையின்படி நடந்தால் தான். ஏன்னா இவ பரிசுத்த ஆவியாலே கற்பம் தரிக்கப்பட்டார். ஆண்டவரை கர்த்தர் யோசிப்பு அவள் கற்பவதி என்று சொல்லி ரகசியமாக தள்ளிவிட நினைக்கும்போது ஆண்டவரை கர்த்தர் அவளுக்கு தரிசனமாக்கி அவனோடு பேசினார். இன்றைக்கும் தரிசனங்கள் உண்டு. பிள்ளைகளெல்லாம் சொல்லுவேன், ஏன்னா கண்களை முடி ஜெபிங்க. ஏன்னா அனுபவித்திருக்கிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை அனுபவித்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரை கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்கிறார். ஏன்னா அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்று தமக்கு அன்பாய்ந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே இதோ உன் மகன். பின்பு அந்த சீசனை நோக்கி, ஆமா நீ கர்த்தர் உங்களை சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட்டேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவரை கர்த்தர் சொன்னதுனால சொல்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். வேதத்தை வாசிங்க, வசனத்தை தியானிங்க, அந்நிய எண்ணம் சிந்தர வேண்டாம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பா இந்த சிஷ்யனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே இதோ உன் மகன். பின்பு அந்த சிஷ்யனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்த நேரமே அந்த சிஷ்யன் அவரை தன்னிடமா ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், பெரிய காரியங்கள் செய்வோம். 4வதாக ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஆண்டவரை கர்த்தர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதா குமாரனாகிய தேவன் வெளிப்பட்டார். பிதாவின் சித்தம் நிறைவேற
ஆண்டவரை கர்த்தர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காண்கிற தேவன் உன்னை என்னை கைவிடாதவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அதிசயத்தை காணப்படுகிறவராக இருக்கிறார். அதிசயம் ஆண்டவரை கர்த்தர் கர்த்தருக்கு மகிமை. மத்தேயு 27ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவர். 27ஆம் அதிகாரத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். 26, 27. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களை விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதி தேவன் ஆண்டவரை கர்த்தர் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களே கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். 46ஆவது வசனம் 27ல் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டி. ஆண்டவரை கர்த்தர் கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தம் விட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. நான் தப்பு பண்ணலையே, நான் தவறு செய்யலையே, நான் பாவம் போக்க வந்தவர் தானே, நான் சாபனிக்க வந்தவர் தானே. பல்லாப்பான காரியங்கள் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர். காண்கிறவர், அதிசயத்தை காண பண்ணுகிறவர், அல்பாவும் ஓகமும் ஓமேகமும் ஆதியும் வந்தமான தேவன். பெரிய காரியங்கள் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. ஆண்டவரை கர்த்தர் உன்னை என்னை அவர் கைவிட மாட்டார். அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கண்டு உன்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்கே கண்டார்? எப்படி கண்டார்? ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கும் உங்களோடு என்னோடு உன் சாட்சியை வை. உன்னை நீ வெறுத்து உன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்று. ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நிச்சயம் உன் ஜெபத்தை அவர் கேட்பார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. மார்க்கில் ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமை. காண்கிற தேவன் 15 அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அவர் கைவிட மாட்டார். பிதா குமாரனை கைவிடலானாலும் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இந்த நாளில் கூட சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 22 முதல் வசனம் பாருங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர். இல்ல, புதிய ஏற்பட்ட காலத்திலே கிருபையின் காலத்திலே பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே இருக்கிறார். தேவன் சொன்னபடி நீங்களும் நானும் அல்லேலூயா ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். பயப்படக்கூடாது. மனுஷன் எதோ வேணாலும் சொல்லலாம், பதறி சொல்லலாம், ஆனாலும் நீ பயப்படாது. அடுத்தபடியாக நீங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா கொஞ்ச நேரம்தான். 19வது யோவான் 19ஆம் அதிகாரம் தாகமா இருக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அது என்ன தாகம்? ஆத்துமா தாகம். அதனால தான் கூட்டம் நடத்துறாரு பாஸ்ரையா. ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களும் உங்களுக்கு எனக்கும் செய்வார். ஏன்னா தாகமாய் இருக்கிறேன். யோவான் 19:28வது வசனம். அந்தபடி எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம்
யோவான் 1 பார்த்தீங்கன்னா அதில் தேவன் வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தை தான் மாமிசம். வார்த்தையில் ஆண்டவரை கத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன். இந்த சிலுவை காட்சியை கண்டு கூட உன் இருதயம் எப்படி இருக்கிறது? கலங்குகிறாயா? அல்லது வேதனை கொள்ளுகிறாயா? அல்லது வேண்டாத எண்ணங்களை இருதயத்தில் வைத்து அழுகிறாயா? சிந்தனை செய்கிறாயா? பாடுகள் உனக்கு உண்டு. உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு. திடன்கள். உலகத்தை ஜெயித்தவனோடு இருக்கிறார். பயப்படாதே. பயப்படும் ஆவி தேவன் தரல. பெரிய காரியங்களை கத்தராக்கி தேவன் செய்கிறார். இந்த 7 வசனத்தை சொல்லுவேன் நீங்க நினைக்கல. அதனால 2 செய்தி எடுத்திருந்தேன். பின்பற்றணும் ஒன்று எடுத்திருந்தேன் வேற. ஆனாலும் ஆண்டவரை கத்தார் இதைத்தான் சொல்ல சொன்னார். அதனால சொன்னேன். தேவனாய் வெளிப்படும். தேவ கிருபை பெருகும். யார் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை என்னை கைவிட மாட்டார். யார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். ஆத்துமாதாகும். ஆத்துமாதாகும் பாரம் தாகமாய் இருக்கிறவளுக்கு ஜீவ தண்ணி தருகிறார். ஒரு வேசி வந்தா ஆண்டவருடைய சமத்தில் விழுந்து கும்பிடுறா. ஆண்டவரை கட்ட தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவள் இருதயத்தில் ஜீவ தண்ணீர். தேவ அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைய திடன்கள். சீயோனை சேர்ந்தவர்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய். ஆண்டவரை கத்தா நீக்கலாம். திருவன் 5 மாதம் நன்மை பெற்று பூரிப்பா. கத்தா நல்லவர். பேசுகிறான், பலப்படுத்துகிறான், தைரியப்படுத்துகிறான். நான் உன் தேவன், நான் உன்னை அழைத்தவர், உன்னை உள்ளங்கையில் வரைந்தவர் என்று சொல்கிறார். பெரிய காரியங்களை கத்த செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காண பண்ணுவார். கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆத்தும வாரம். பெரிய காரியங்கள் கத்த செய்கிறார். மருந்தல்ல, மருத்துவர் அல்ல, மகிமின் தேவனால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கத்த நல்லவர்? அவர் இரக்கம் கிருபை பெரிது. அவர் நாம அதிசயம். பெரிய காரியங்களை செய்கிற தேவனை கத்தார் நன்மையை தருகிறவராக இருக்கிறானா? அவர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் வைக்கவும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பெரிய பெரிய காரியங்கள் செய்கிற தேவனா இருக்கிறார்? கத்த நாமத்துக்கு மகிமை. பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். அதாகமா இருக்கிறேன். ஆத்துமா தாகம். அடுத்தபடியாக நீங்க பார்க்கும்போது லூக்கா 19 அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடிய வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தலை சாய்க்க இடம் இல்லை. தங்க சிலுவையில் தலை சாய்க்க இடம் இருக்காமா? லூக்கா 19 அதிகாரம், யோவான் 19:30. பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? உடனே செல்போன் எடுத்துருவாங்க. டோன்ட் யூஸ் செல்போன் சபைக்குள்ள. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரை கத்த பெரியவர், பெரிய காரியங்களை கத்த செய்கிறவராக இருக்கிறார். நன்மை தந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவரை கத்த ஒரு பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அடுத்தபடியாக கடைசியாக உடைய கையில் என் ஆவியை ஒப்புவி கொடுத்தேன். 7வது அதிகாரம், அதாவது 7வது பாயிண்ட், லூக்கா 23. எத்தனை பேருக்கு இந்த 7 வாக்கியங்கள் தெரியும்? இயேசு சொன்ன வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்? கத்த நிலவ ஆண்டவரை கத்தார் எனக்கு நினைப்பூட்டுகிறார். மனதில் வைங்க. பெரிய காரியங்களை கத்த செய்கிறா. பிதாவே உடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். என் ஆவியை. உன் ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருந்தால் தான் ஜெயபாய். இல்லைன்னா ஒரு பாயும் கிடையாது. வெறும் கோரம்பாய் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காண்கிற தேவன் உங்களை என்னை கைவிடாதவராக இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் உருக்கமான இறக்கம் ஊற்றப்படும். எங்கள் அன்பு தகப்பனே, ஏற்பட்ட பாடுகளை இந்த மத்தியான வேளையிலும் நாங்கள் தியானிக்கும்படியாய்
கர்த்தாவே 6ஆம் மணி வேளை முதல் 9ஆம் மணி வேளை வரையிலும் கர்த்தாவே நீ சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையாய் காணப்படுகிறது. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வழியை பின்பற்றி உம்மை சார்ந்து கடந்து வர என்னோடு பேசுங்கப்பா. கர்த்தாவே மூடி மறைத்து மகிமைப்படுங்க. தேவ கிருபை பெருகட்டும். இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேதாம் பகுதியை கர்த்தர் என்னோடு கூட அவர் இடைப்படக்கூடியவராக இருந்தார். அதில் அந்த 7வது வசனத்தையும் 9வது வசனத்திலும் பார்க்கக்கூடிய வேளையிலே அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அதே பகுதியிலே கீழ்ப்பகுதியை நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே அடிக்கப்படும் படி கொண்டு போகப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். 3வதான காரியம் 9வது வசனத்தை வாசிக்கக்கூடிய வேளையிலே அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. இந்த 3 காரியங்களை வைத்து என்னோடு கூட கர்த்தர் இடைப்படக்கூடியவராக இருந்தார். கிளசபையிலும் இந்த வார்த்தையை தான் நான் கொடுத்து வரக்கூடியவனாக இருந்தேன். இந்த தேவன் அவர் வாய் திறந்திருந்தால் என்ன செய்ய வேண்டுமோ செய்திருக்கலாம். ஏனென்றால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனால் இந்த வேதாம பகுதியை குறித்து ஏசாயா தெளிவாய் அவன் சொல்லக்கூடியவனாயிருக்கிறான். அந்த வார்த்தையை தான் கர்த்தர் கனப்படுத்தி தன்னுடைய காலங்களிலே அவர் நிறைவேற்றக்கூடியவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலங்கள் வேறு. அவன் விசேஷித்த தீர்க்கதரிசியாய் அவர் காணப்படக்கூடியவராயிருக்கிறார். ஆண்டவர் ஆகிய இயேசுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவர் பட்ட பாடுகள், இந்த காரியங்களை எல்லாம் நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே அவருடைய முடிவு வரையிலும் அவர் தெளிவாய் செயல்படக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஆகிய தேவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற அவர் வந்தவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையின் வல்லமையை நன்றாய் நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆனால் அவர் இந்த சூழ்நிலைகளிலே அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், முதலாவதாக தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை என்ற வார்த்தையை பார்க்கக்கூடிய வேளையிலே அவர் ஒரு பிரதிஷ்டையோடு கூட, ஒரு பொருத்தனையோடு கூட பிதாவினுடைய தீர்மானத்தை நிறைவேற்றவும், தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவினாலே கொடுக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றவும் அவர் தன்னுடைய வாயை திறவாது காணப்படக்கூடியவராய் இருக்கிறார். 2வதான காரியத்திலே நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். ஏன்? இங்கு அவர் இச்சிக்கக்கூடிய தேவனாய் அல்ல. அவருடைய சமூகம் இச்சை என்று சொல்லக்கூடிய வேளையிலே நம்முடைய காரியங்களை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராய் பாடுகளை அனுபவித்தார் என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே
அடிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியை போல என்ற வார்த்தையை பார்க்கக்கூடிய வேளையிலே அவர் தன்னுடைய மாம்சத்தினுடைய காரியங்களிலே அவர் பெருமை கொள்ளவில்லை, மாம்சத்தினுடைய காரியங்களை இச்சிக்கவில்லை. அவருடைய சமூகம் இரண்டாவதான காரியத்திலே நாம் கவனிக்கக்கூடிய வழியில் அதில் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று பார்க்கக்கூடிய வேளையிலே அவருடைய சமூகம் தன்னுடைய தோற்றத்தின் அலங்கோலத்தினுடைய கிரியைகளை குறித்தும் கவலை கொள்ளவில்லை, இச்சிக்கவில்லை. இன்றைக்கு மாம்சமானது எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்றால், நம்முடைய அழகு, நம்முடைய சரீரம், நம்முடைய காரியம் என்று சொல்லி நாம் எவ்வளவோ காரியங்களை நாம் செலவு பண்ணுவோம். ஆனால் அவர் தேவகுமாரனாய் இருந்து ஒரு ஆட்டை போல, ஆட்டுக்குட்டியை போல அவர் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு ஒரு விசேஷித்த ஒன்றாய் காணப்படுகிறது. அவர் அதை இச்சிக்கவில்லை, மாம்சத்தை பற்றி கொண்டு இருக்கவில்லை, மாம்சத்தினுடைய அழகை அவர் விரும்பவில்லை. அவர் அந்த கேடுற்றார், அழகற்று தோன்றினார் பாடலை நாம் பாடியிருக்கிறோம். அவருடைய சமூகம் இப்படிப்பட்ட தேவன். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார். மூன்றாவதான காரியத்திலே அவர் வாயில் வஞ்சனை இல்லை. வஞ்சனைனா என்ன? நம்முடைய தேவனுடைய வாயிலே என்ன இல்லை? வஞ்சனை இல்லை, பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இல்லை. அவர் தம்மை தாழ்த்தக்கூடிய அந்த தாழ்த்துதலை நாம் கவனிக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களிலே முதலாவதாக சங்கீதம் 17:3 வாசிக்கக்கூடிய வேளையிலே, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இந்த காரியம் யாருக்கிட்ட இருக்கு? ஓட்ட தான் இருக்கு. ஒரு பரிசுத்தவான் இப்படியே சொல்லுவா, அவர் இளைப்பாற போயிட்டாரு, பல்லாக்கு ஏறுறதும் வாய்தான், பல்லு உடவிடுறதும் வாய்தான்னு சொல்லுவார். நம்முடைய வாயை காத்துக்கொள்வோமானா நாம் பல்லாக்கு ஏற முடியும். நம்முடைய வாய் மீறி பேசோன்னா பல்லு உடப்பட்டும் பல்லு இல்லாமலும் நாம் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகக்கூடியதாக இருக்கும். நம்முடைய தேவன் பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறார் வாயை மூடிக்கொண்டு. ஏன்னா பிதாவானவர் அவர் எப்படி கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு தெளிவாய் சொல்லி இருந்தார். நீ வாயை மூடிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு உத்தரவு கொடுத்திருந்தார். அந்த உத்தரவை அவர் நிறைவேற்றும்படியாய் அந்த வசனத்தை அவர் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாய் எப்படிப்பட்ட வாயா இருக்குது? பிதாவினுடைய வார்த்தையை சிந்திக்கிறோமா? வேதத்தை அறிந்திருக்கிறோமா? உங்களை குறித்து பிதாவினுடைய நோக்கத்தையும் குமாரனுடைய நோக்கத்தையும் நீங்கள் நிறைவேற்ற உங்களுடைய வாயை ஒப்பு கொடுக்கிறீங்களா? உங்களுடைய வாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாயாக இருக்குதா? உங்களுடைய வாய் ஒரு பொருத்தனை நிறைந்த வாயாக இருக்குதா? அருமையான தேவஜனமே, தானியேலின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 8-9 வாசிக்கக்கூடிய வேளையிலே, தானியேல் தன்னுடைய காலங்களிலே
சிறை பிடிக்கப்பட்டவனாய் அவன் புற தேசத்தின் மத்தியிலே கடந்து போகிறான். கட்டப்பட்டவனாய் காணப்படுகிறான். அந்த கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தேவ வைராக்கியம் கொண்டவனாய் இருந்ததினாலே தன்னுடைய வாயை பொருத்தனை பண்ணி தேவனுடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறான். அப்படி என்ன பொருத்தனை? அவன் ராஜாவின் போஜனத்தினாலே நான் தீட்டுப்பட மாட்டேன். எத்தனையோ ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிறைபிடிக்கப்பட்டவர்களே இவன் விசேஷித்தவனாய் காணப்படுகிறான். கர்த்தரோடு இருக்கிறவனாய் இருக்கிறான். அதனாலே அவன் விசேஷித்த ஆவியை பெற்றவன் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவ தரிசனங்களோடு கூட கர்த்தர் அவனை நடத்துகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை விசேஷித்ததாக இருக்கிறது. ராஜாவுக்கு முன்பாக அவன் தேவனுடைய சுவிசேஷத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தி இருந்தான். என்றால் எதனாலன்னா, முதல்ல அவன் தன்னுடைய வாய்க்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரான். கண்டதெல்லாம் அந்த வாயை போட்டு சவிச்சு என்னாகும், வயிறை பாழ்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த போஜனத்துக்கு வயிறும் வயிற்றுக்கு போஜனமும் ஏற்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் தேவை. நமக்குள் ஒரு பொருத்தனையோடு முன்னேற அவனோடு விசேஷித்த ஆவியானவர் எதனால இருந்தார்னா, அவன் முதல்ல தன்னைத்தானே எதுக்கு வேட்டு வைக்கிறான்னா, சாப்பாட்டுக்கு வேட்டு வைக்கிறான். இருக்கு என்று சொல்லி எல்லாவற்றையும் சாப்பிடலாம், எல்லா அதிகாரமும் நமக்கு தான். இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, வயிற்று பொழப்புக்கு தானே எல்லாமே, இந்த ஜான் வயிற்றுக்கு தானே என்று சொல்லுவாங்க. வயிற்று பொழப்புக்காக ஓடுறவன் ஒருவனும் ஒருபோதும் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளவே முடியாது. அவனோடு கூட கர்த்தர் இருப்பதை வெளிப்படுத்தினார். தேவனுடைய மகிமை அவனோடு கூட இருந்தது. அவனை உயர்த்தினான். அவனுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதாக இருந்தது? வெற்றியை தரக்கூடியதாக இருந்தது. நம்முடைய தேவன் வெற்றியை தர அவர் சிலுவையிலே வெற்றி சிறக்க காரணம் எதனாலே? அவர் பிதாவினுடைய சமூகத்திலே அவர் பொருத்தனையோடு கூட உடன்படிக்கையோடு கூட தீர்க்கதரிசி மூலமாய் எழுதி வைத்த அந்த காரியங்களை எல்லாம் நிறைவேற்றும்படியாய் தன்னை தகுதிப்படுத்தினார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதுமே அவர் துதிக்கக்கூடியவர்களாய் இருக்கக்கூடிய வேளையிலே விசேஷித்த ஆவியானவரோடு கூட இடைபடக்கூடிய தன்மையை பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய வாய் துதியினாலே ஸ்தோத்திரத்தினாலே நிரம்பி இருக்குமானால் நிச்சயமாகவே தாவீது சங்கீதக்காரன் சொன்னது போல சிங்கத்தையும் மேற்கொள்ள முடியும், கரடியும் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் அப்படியான ஒரு விசேஷித்த தன்மைகளுக்குள்ளாக கர்த்தர் நம்மை உயர்த்தக்கூடியவராய் காணப்படக்கூடியவராய் இருப்பார். இந்த தேவன் நாம் துதி செலுத்தாத பட்சத்திலே தேவனுடைய கிருபையை காண முடியாது, தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய பொருத்தனை துதியோடு எழும்ப வேண்டும், ஸ்தோத்திரத்தோடு எழும்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த வார்த்தை கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தையோடு இசைந்து நாம் கடந்து போக வேண்டும். இதே வேளையிலே
இன்னொரு மனுஷனுடைய சமூகத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8-9 கொஞ்சம் வாசிங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தேவ ஜனத்துக்கு விரோதமாய் பல வகைகளிலே சத்ரு கிரியை செய்யக்கூடிய காரியங்களை பார்க்க முடிகிறது. பொருத்தனைகளோடு தேவனுடைய காரியங்களிலே செயல்படக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறார். அதே வேளையிலே இந்த துஷ்ட ஆமான் அவன் என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான்? யூத ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் எழும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பக்கூடியவனாக இருக்கிறான். இன்றைக்கும் ஜெபிக்கக்கூடிய கூட்டங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஆமான் ராஜாவை எப்படி மயக்குகிறான் என்றால், நான் ராஜாவினுடைய கஜானாவிலே 10,000 வெள்ளியை அப்படியாய் கொண்டு வந்து காரியக்காரன் வசமாய் கொடுத்து நான் எண்ணி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அருமையான தேவ ஜனமே, இவன் எதை பார்த்து செயல்படுகிறான்? இவனுடைய எண்ணம் என்ன? பணத்தை வைத்து அவன் காரியத்தை சாதிக்கலாம் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் இந்த எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் கவனிக்கக்கூடிய வேளையிலே அவள் அந்த ராஜ சமூகத்திலே நிற்கக்கூடிய வேளையிலே மொர்தெகாயினுடைய ஆலோசனையை அவள் கேட்டதை அவள் கை கொண்டு கடந்து வந்தாள். என்ன ஆலோசனை என்றால், நீ என்ன குலத்திலிருந்து வந்த, என்ன கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிற என்கிற வார்த்தையை உன்னுடைய அதிகாரிகள் நடுவிலே நீ ஒருபோதும் சொல்லாதே என்று சொல்லியிருந்தான். அதன்படியே அங்கு அவள் சொல்லவில்லை. இந்த காரியம் ஆமானுக்கு தெரியாது. காலங்களிலே வாய்க்கு காவல் வைத்து நாம் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்கள் நிமித்தமாய் கர்த்தருடைய தயை பெரிதானது என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இங்கு 2வதான காரியத்திற்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இந்த ஆண்டவரும் மீட்பருமாகிய தேவன் தன்னுடைய சரீரத்தை பிதாவினுடைய வார்த்தைக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய சரீரத்தை அவர் மேன்மைப்படுத்த அல்ல, சரீரத்தை சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டுள்ளது வேதத்தில். தேவனாகிய கர்த்தர் அவருடைய தன்மை எப்படியாய் வருகிறது? ஒரு மாம்சத்தை அவர் இச்சிக்கவில்லை. இன்றைக்கு உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவன் எந்த காரியத்திலும் அவர் தன்னுடைய சரீரத்தை இச்சிக்கவில்லை. அதோடு மட்டுமல்ல, அங்கு அப்போ நம்முடைய தேவன் அழகு ரூபமாய் அவர் காணப்பட்டாலும் அவர் அந்த கேடு அடைந்தார், அழகற்று தோன்றினார். யாருக்காக? உங்களுக்காக எனக்காக தான் அவருடைய வாய் அடைபட்ட வாயாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வாயை திறக்கவில்லை, அவர் வாயை திறவாது இருந்தார். அருமையான தேவ ஜனமே, மிக்க சொல்லுவாளா, தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி அவர் கடந்து வரக்கூடியவராக இருந்தார். ஏசியா 45:23 பார்க்க முடியும். நீதியான வார்த்தைகள் அவர் மத்தியிலே, அவர் வாயிலே காணப்படுகிற காரியங்களை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய காலங்களிலே நாம் எப்படிப்பட்ட பாதையிலே கடந்து வர வேண்டும்? அருமையான தேவ ஜனமே, அவர் தன்னுடைய சரீரமே அழிந்து போனாலும் பிதாவினுடைய சித்தத்தையும் மிக்க சொல்ல தேவனுடைய தீர்மானத்தையும்
அவர் நினைத்து அவர் வாய் திறவாது இருந்தார். சங்கீதம் 39:1 வாசிக்கக்கூடிய வேளையிலே, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரன். தாவீதின் சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு வர காரணம் என்னவென்றால், தாவீதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்தான். தன்னுடைய காலங்களிலே அவன் வாயை காத்து கொள்ள தன்னை தாழ்த்தி தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்தான். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் உலகத்தினால் வஞ்சிக்கப்பட்டாலும் அவன் தேவனுடைய பாதத்திலே விழுந்து தேவனுடைய சித்தம் செய்யக்கூடியவனாக இருந்தான். ஆகவேதான் அவனை கர்த்தர் உயர்த்தினான். இன்றைக்கும் நாம் உயர்த்தப்பட வேண்டுமென்றால், நாம் மேன்மை அடைய வேண்டுமென்றால், நம்முடைய வாய்க்கு நாம் காவல் வைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாய் பொல்லாப்பினால் நிரப்பப்படக்கூடாது. அங்கு துன்மார்க்கனை பார்த்த உடனே ஒரு சிலருடைய சமூகத்தை பார்த்தீங்கன்னா, சத்ருவாய் யாராவது கொஞ்சம் பேசுவாங்கன்னா அவங்கள பார்த்த உடனே அவங்க வாயில் இருந்து என்னதான் வருதுன்னு தெரியாது, அப்படியாய் பேசுவாங்க. இவங்க யாரு? பெந்தேகாஸ்டல் பீப்புள்ஸ். விசுவாசியே, உன்னுடைய வாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாயாக இருக்க வேண்டும். நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாயாய் இல்லாத பட்சத்திலே உன்னுடைய வாயின் கிரியைகளினாலேயே நம்ம எங்கே போக முடியாது? தேவனுடைய சமூகத்தை நாம் அண்டிக் கொள்ள முடியாது, தேவனை கிட்டி சேர முடியாது. ரட்சிப்பு விலையேற பெற்றது. அவர் எல்லாவற்றையும் நமக்காக முடித்து விட்டார். 7 வார்த்தை சொல்லி முடித்தார் என்றல்ல, நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன்? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இருக்கிறேனா? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேனா? அவருடைய வார்த்தை என்னை புடமிட என்னை ஒப்பு கொடுக்கிறேனா? துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவன் புடமிடப்படக்கூடியவனாக இருக்கிறான். இதே தான் யோசேப்பு சொல்லுவான். சங்கீதம் 105:19 பார்க்க முடியும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவனுடைய வசனம் புடமிடக்கூடிய ஒன்று. விடுதலை தரும், ஜெயத்தை தரும், மேன்மையை தரும், உயர்வை தரும். ஆனால் அதே வேளையிலே புடமிடப்பட உன்னை நீ ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையிலே தானே தேவனுடைய கிருபையை காண முடியும். தேவனாகிய கர்த்தர் தன்னை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு அவர் வாய் திறக்கவில்லை. மிக்க சொல்லகதுவாலா, அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனை கொடுத்தவர். அவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் மாறாதவைகளாக இருக்கிறது. அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். 3வதான காரியம் 9வது வசனத்திலே 53 ஏசாயா 53:9 அவர் வாயிலே என்ன இல்லை? வஞ்சனை இருந்ததும் இல்லை. 1 பேதுரு 2:22 அதுதான் சொல்கிறார். வாசிங்க. அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வாயில் என்ன இல்லை? வஞ்சனை இல்லை, பழி வாங்குதல் இல்லை. அவர் பழி வாங்க வேண்டும் என்றால் அவர் அந்த இடத்திலேயே அவர் சிலுவையிலே பலியிட தன்னை ஒப்புக்கூடாத வண்ணம், வாயை மூடிக்கொண்டு இராத வண்ணம் அவர் நினைத்ததை சாதித்திருக்க முடியும். ஆனால் அவருடைய வாய் எப்படிப்பட்ட வாயாய் இருக்கிறது? வஞ்சனை இல்லை, பாவம் இல்லாத பரிசுத்தராய் இருக்கிறான். அருமையான தேவ ஜனமே, மிக்க சொல்ல அகந்துவாக நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட காரியங்களில் நன்றாய் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 149:8 கொஞ்சம் வாசிங்க.
அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாய் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கர்த்தரை உயர்த்தக்கூடிய துதியும், கருத்தில் என்ன வேணும்? கருக்குள்ள பட்டயமாய் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 13:2 ஞானி இப்படியாய் சொல்லுகிறான், தன் வாயின் பலனால் மூன்றாவது வருஷத்தை வாசிங்க. தன் வாயை காக்கிறவன் எதை காக்கிறான்? பிராணனை காக்கிறான். பிராணன் நம்முடைய ஜீவனாய் இருக்கிறது. நம்முடைய வாய் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? தேவனுடைய சமூகத்தை மறுபடியும் சிலுவையிலே அறையக்கூடிய ஜனமாய் நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா மெஹசல் அகர்தியாலா இங்கு சொல்லப்பட்டுள்ள காரியங்களிலே நீதிமொழிகள் 31:8 வாசிக்கக்கூடிய வேளையிலே அவனுடைய தாய் லேமுவேலை பார்த்து சொல்லுவாள், என்ன செய்ய? ஓமையனுக்காக, பேச முடியாதவர்களுக்காக, திக்கற்றவர்களுக்காக உன் வாயை திற. நீ ராஜாவாய் இருக்கலாம், நீ அதிகாரம் உள்ளவனாய் இருக்கலாம், நீ எப்படிப்பட்டவனாய் உன்னுடைய வாயை திறக்க வேண்டும் என்றால் ஊமையனுக்காக நீ திறந்த, அதே போல திக்கற்றவர்களுக்காக நீ உன்னுடைய வாயை திறக்கக்கூடிய வேளையிலே கர்த்தர் ஆஸ்வதிப்பான். அதே அதிகாரத்திலே 31:26 வாசிக்கக்கூடிய வேளையிலே தயவுள்ள போதகம் யார் மேலே இருக்கு? அவள் நாவின் மேல் காணப்படுகிறது. அப்போ இவள் யார்? குணசாலியான ஸ்திரீயானவள். சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், குணசாலியான ஸ்திரீயாய் இருக்க வேண்டும், குணசாலியான கன்னிகையாய் இருக்க வேண்டும், தயவுள்ள போதகத்தினாலே நிறைந்திருக்க, மிக்க சொல்லதுவால நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உலகத்தார் பேசுகிற பேச்சு நம்ம மத்தியிலே வரக்கூடாது. எபேசியரிலே பார்க்க முடியும். எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அருமையான தேவ ஜனமே, ஆட்டுக்குட்டியை போல அவ வாயை திறவாது இருந்தார். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அடிக்கப்படக்கூடிய வேளையில் எல்லாவற்றிலும் பாடுகளை சகிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் எதற்காக? நம்மை மீட்டெடுக்கும்படியாய், நம்மை பிதாவுக்கு உகந்த பாத்திரமாய் உருவாக்கும்படியாய் கர்த்தர் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராய் இருந்தார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய வாய் எதை பேசுகிறது? வீட்டில் என்ன பேசுகிறீங்க? உங்களுடைய சக மாணவர்களோடு, மாணவிகளோடு, வாலிப பிள்ளைகள் என்ன பேசுகிறீங்க? கர்த்தருடைய சமூகம் உங்களை காண்கிறான். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமென்றால், நீங்கள் மேன்மையை கண்டடைய வேண்டுமென்றால், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படவே வேண்டாம். உங்களுடைய நாவை இந்த நாளிலே ஒப்பு கொடுங்கள். எதுக்கு ஒப்பு கொடுப்பீங்க? பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபோதும் தேவனை தரிசிப்பதில்லையே. ஹல்லேலூயா. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மை காண்கிறார். மிக்க சொல்லதுவாலா நம்முடைய பேச்சை கேட்கிறார், கவனித்து கேட்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர்
கவனித்து கேட்கிறார். நம்மை பார்க்கிறாரா, நம்மை கேட்கிறாரா, நம்முடைய வார்த்தைகளை கவனித்து அதற்கென்று ஒரு ஞாபக புஸ்தகத்தை போட்டு என்ன பண்ணி கொண்டிருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, மல்காவில் என்ன பண்ற, எழுதி கொண்டு இருக்கிறா. உனக்காக எனக்காக நீ என்ன வார்த்தை, எப்படி பேசின, இன்னார்கிட்ட பேசின, இந்த வார்த்தையை உபயோகித்து பேசின என்கிற காரிய டீட்டெயில் எல்லாம் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எழுதப்பட்ட வார்த்தைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, மீக்க சொல்ல இதுவால யாக்கோபு 3:3 வாசிக்கக்கூடிய வேளையிலே தேவனுடைய வார்த்தை கடிவாளமாய் நமக்கு கொடுக்கப்பட காரணம் என்ன? நாம் முழு சரீரத்தையும் தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்க, தேவனை நோக்கி பார்த்து ஏறெடுக்கப்பட நம்முடைய அவயங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம்முடைய கண்கள் இருளாகுமானால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். நம்முடைய கண்கள் தேவனை பார்த்து பிரகாசம் அடையுமானால் உன்னுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அருமையான தேவ ஜனமே, அந்த குதிரைக்கு ஏன் பயங்கரமான பலனை கொடுத்து இருந்தாலும் அதை முற்றிலுமாய் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளாக கொண்டு வர கடிவாளம் கட்டப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த கடிவாளம்தான் உனக்கு எனக்கும் கொடுத்திருக்கக்கூடிய வேதாமத்தினுடைய கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், நியாய பிரமாணத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் வாசித்து அதை கேட்டு அதை கை கொண்டு நாம் கடந்து வரக்கூடிய வேளையில் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கீழ்ப்படியாத பட்சத்திலே உன்னுடைய வாயை பழி வாங்கும்படியான எண்ணத்தோடு நீ செயல்படுவாயானால் நிச்சயமாக உனக்கு பரலோகம் இல்லைங்கிறத நீ முடிவில் பண்ணிக்க. மீக்க சொல்ல எதுவாலா, அருமையான தேவ ஜனமே, அவர் பழி வாங்கி அவர் கடந்து வந்திருப்பாரானால் இன்றைக்கு நாம் இந்த ஒரு ஸ்தானத்திலே நாம் தேவனை அறிந்திருக்க முடியாது. அவர் அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அவருடைய வாயிலே தூஷணங்கள் காணப்பட முடியவில்லை. கொலைசேர் 3:8 வாசிக்கக்கூடிய வேளையிலே இவெல்லாம் என்ன பண்ணுங்க, பிடிச்சு கொள்ளுங்கன்னு இருக்கா. உங்கள் வேதம் என்ன சொல்லுது? உங்கள் வேதம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதம் என்ன சொல்லுது? கொஞ்சம் எல்லாரும் திருப்புங்க பார்ப்போம். கொஞ்சம் எல்லாரும் திருப்புங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதம் வச்சுருக்கீங்களா? உங்கள் அம்மா சொன்ன மாதிரி செல்ஃபோன் வச்சுருக்கீங்களா? வேதம் வைக்கிறீங்களா? மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். மறுபடி வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். இவைகளை எல்லாம் விட்டு விடுங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு காரியத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறவன் உங்களை மேன்மையாய் நடத்துவான். லூக்காவின் புத்தகத்தில் 11:53 பார்த்தீங்கன்னா, ஆண்டவரையே குற்றப்படுத்த முடியாத பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம் அவரை சுற்றி வந்தாங்க. அருமையான தேவ ஜனமே, பேசக்கூடிய வேளையில் எல்லாவற்றிலும் என்ன வேணும்? ஒரு நிதானம் வேணும். நம்முடைய ஆண்டவர் மத்தியிலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. நமக்கு நம்முடைய கிரியைகள் மிகுந்த முக்கியமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவரையே குற்றப்படுத்தும்படியாக எழும்பின நாவுகள் உங்களை என்னையும் விட்டுவிடாது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நீ சுமந்து செல்வாயானால் தேவனுடைய வார்த்தையின்படி கடந்து வர உன்னை தகுதிப்படுத்தி தாழ்த்தி உண்மையாய் நீ கடந்து வரக்கூடிய வேளையிலே உன்னை எந்த வகையிலே குற்றம் சாட்டலாம், குறை சொல்லலாம் என்று சொல்லி எழும்புவார்கள். ஆகவே நாம் எப்பொழுதுமே நம்மத்தில் என்ன வேண்டும்? விழிப்புள்ள காரியங்கள் வெளிப்பட வேண்டும்.
மற்றவர்கள் சொன்னதை வைத்து எந்த சூழ்நிலையிலும் அதோடு கூட கம்பேரிசன் பண்ணி மற்றவர்கள் பேசுகிறாங்க, அவங்களும் கிறிஸ்தவங்க, நானும் கிறிஸ்தவன் தானே என்று சொல்லி பேசாதீங்க. எல்லா காரியத்திலும் பொறுமையானது மிகுந்த ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஜீவிதத்தின் பாதையில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நடத்தையும் அவருடைய இரத்தத்தையும் கொடுத்தபடியால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நாளிலும் கேட்ட 7 வார்த்தை. அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் வாயை திறவாதிருந்தார். அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. நாமும் தேவனுடைய வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்தில் வைத்து நாம் செயல்பட நம்மை தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமாடைய கருத்துக்களாய் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து கர்த்தர் நடத்துங்க, ஆஸ்வதி மட்டும் நடத்தும் தேவநேச சீர்திருத்த கிருபைகளை கொண்டு வேலையடைங்க. கேட்ட வார்த்தையின்படியே பிள்ளைகள் அறிகட்டப்படவும் சத்தியத்திற்கு சாட்சியாக தூணாய் நிறுத்தப்பட்டு கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை வல்லமை விளங்கப்படுங்க, ஆஸ்வதி. கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆஸ்வதிங்க வழிநடத்து இயேசுன்ற நல்ல பிதாவே, ஆமாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரியம் மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.